வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. மயிலாடுதுறை தனியார் பிரியாணி கடையில் ஆய்வுக்கு சென்ற நகராட்சி அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படவில்லை என கூறி நகராட்சித்துறையினர் 3வது நாளாக பணியை புறக்கணித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம். மேலும் விவரம். மயிலாடுதுறையில் தனியார் பிரியாணி கடையில் ஆய்வுக்கு சென்ற நகராட்சி அலுவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படவில்லை என கூறி நகராட்சித்துறையினர் 3வது நாளாக பணியை புறக்கணித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, மயிலாடுதுறை கச்சேரி சாலை நெய்ல நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்துல வாய்வீட்டி கல்யாண பிரியாணி கடை ஒன்று இயங்கி வந்தது. இந்த கடையில் சுகாதாரத்துறையில உணவு தயாரிப்பதாகவும் கடையின் மேல்புற பகுதி சைடு பக்கத்து பாட்டில் உள்ள பகுதிகளாக ஆக்கிரமித்திருப்பதாகவும் கடந்த 34ஆம் தேதி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் பிருந்தா, நகர அமைப்பு உதவியாளர் முருகராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றாங்க. அப்போது அவர்கள் ஆய்வு செய்ய விடாமல் தடுத்ததால் கடை ஊழியர்கள் தடுத்ததால் வாக்குவாதம் முற்றியது. இதுல பிருந்தா, முருகராஜ் இருவரும் தாக்கப்பட்டுள்ளனர். இவ்விவகாரம் தொடர்பாக சுகாதார ஆய்வாளர் பிருந்தா அளித்த புகாரின் பேர்ல மயிலாடுதுறை போலீசார் ஆபாசமாக பேசுதல், பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுதல், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடை உரிமையாளர் அஃபீல், அமர், செபஸ்டின் மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் பிரியாணி கடையை சீல் வைக்க போலீசார் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் நகராட்சி பணியாளர்கள் 31ஆம் தேதியிலிருந்து 400க்கும் மேற்பட்டவர் வேலையை புறக்கணித்தனர். தொடர்ந்து கடை நிர்வாகி அஃபீல், ஜபஸ்டின் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில அமர் மற்றும் சிலரை போலீசார் தேடி வராங்க. குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படாத 3வது நாளாக தூய்மை பணியாளர்கள் சுகாதார பணிகளை மேற்கொள்ளாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால மயிலாடுதுறை பேருந்து நிலையம், மருத்துவமனை சாலை, வண்டிகார் தெரு, காந்திஜி ரோடு, பட்டமங்கல தெரு, கச்சேரி சாலை உள்ளிட்ட நகராட்சிகளின் 36 வார்டு பகுதிகளிலும் சாலை ஓரங்களிலும் தெருக்களிலும் குப்பைகள் தேங்கி கிடைக்கிறது. இதனால நகரில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.